தீபாவளி கொண்டாட்டங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினர் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் புதுமண தம்பதியரின் தலை தீபாவளி கொண்டாட்டம் இதிலிருந்து சற்றே வித்தியாசப்படும். திருமணத்திற்கு பின்னர் முதன்முறையாக தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரும் புதுமண தம்பதியர் குறித்த தகவல்களை நமது நெல்லை செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், வணக்கம். ஆல்வின், புதுமண தம்பதியரின் தலை தீபாவளி கொண்டாட்டங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் இந்த தீபாவளி பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக புத்தாடைகள் அணிந்தும் காலை முதலே எண்ணெய் தேய்த்து சீயக்காயிட்டு குளித்து விட்டு தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுக்கு எடுத்து தந்திருக்கக்கூடிய அந்த புத்தாடைகளோடு இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வரக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்களோட கொண்டாடி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் அனைவரிடமிருந்தும் சற்று வித்தியாசமாக பார்க்கப்படக்கூடிய தீபாவளி தலை தீபாவளி. புதுமண தம்பதியர்கள் தீபாவளியை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி டவுன் என்ற இடத்தில் புதுமண தம்பதியர்களாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் மற்றும் காசி விஷாலாட்சி ஆகிய இருவரும் புதுமண தம்பதிகளாக தங்களுடைய இல்லத்தில் இன்று அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். அவருடைய இல்லத்தில் நண்பர்களோடும் தங்களுடைய பெற்றோர்களோடும் இணைந்து அவர்கள் இருவரும் அந்த தீபாவளி பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். புத்தாடைகள் அணிந்து தங்களுடைய பெற்ற தாய் தகப்பன் தங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த புத்தாடைகளை அணிந்து அவர்கள் அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். தற்பொழுது அவர்கள் அதை பட்டாசு வெடித்து அந்த மகிழ்ச்சியை தங்களுடைய உறவினர்களோடும் பெற்றோர்களோடும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமே இந்த தீபாவளி குறித்த கருத்துக்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இருவரும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். அதாவது இங்க இருக்கக்கூடிய காசி விசாலாட்சி அவர்கள் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். இந்த தீபாவளி உங்களுடைய பிறந்த இடத்திலிருந்து உங்களுடைய புகுந்த இடத்திற்கு சென்ற பின்பு உங்களுடைய கணவரோடு இணைந்து உங்களுடைய பெற்றோரோடும் இணைந்து இந்த தீபாவளியை கொண்டாடுறதுல உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். தலை தீபாவளி ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு எல்லாரும் கொடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஹாப்பியா. இது ஒரு புது வருஷம் தீபாவளி மாதிரி இருக்கு எனக்கு. தலை தீபாவளின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே போன்று காசி விசாலாட்சி அவருடைய கணவர் துவக்கத்திலே அவருடைய பிறந்து வளர்ந்த இடமெல்லாம் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளா. அவர் தற்பொழுது அவருடைய மனைவியோடு இணைந்து திருநெல்வேலி டவுனிலே அவருடைய மனைவியினுடைய இல்லத்தில் அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம் இந்த அனுபவம் அவருக்கு எப்படி இருக்கிறது என்று. அதாவது நீங்க திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, அங்க இருக்கக்கூடிய தீபாவளிக்கும் இங்கு கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளிக்கும் எப்படி வித்தியாசத்தை பாக்குறீங்க? முதல்ல இந்த தலை தீபாவளியும் உங்களுக்கு எப்படி இருக்குது? தலை தீபாவளி ரொம்ப கிராண்டா இருக்கு. நான் எல்லா வருஷம் ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் தான் கொண்டாடுவேன். அங்கே பட்டாசு வைக்கிறது, ஸ்வீட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இது மாதிரி அவ்வளோவா கிராண்டாக இருக்காது. இங்கே 2 டேஸு ஃபுல்லாகவே ட்ரெஸ் எடுக்குது, ஃபேமிலி கெட் டுகெதர், அது மாதிரிலாம் ரொம்ப செலிப்ரேட்டாக இருக்குது இங்கே. கண்டிப்பாக அவர்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை கேட்டிருப்போம். அதாவது புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த தீபாவளி ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அத்தோடு தங்களுடைய புது வாழ்க்கையை துவங்கி இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த தீபாவளி ஒரு தித்திப்பான தீபாவளியாகவும் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை மேலும் சிறக்கவும் இந்த தீபாவளியில் நியூஸ் 7 தமிழ் சேனலுடைய சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய தீபாவளி மிகவும் இனிதாக அமைந்திருக்கிறது. ராஜலட்சுமி.